+2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப பொட்டை பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக அங்கே மாதம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வேற காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால என்னாலேயே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். How beautiful. Thank you ma, thank you. சார், என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். சார், மேத்ஸ் டீச்சர் எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன்.